வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரியிலேருந்து மோசஸ் 32R412D செட்டு. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா டெட் கம்ப்ளைண்ட்டு. ஆன் பண்ணுறோம். எந்த ஒரு சிம்டமும் இல்லை. இப்போ நம்ம அடுத்தது வோல்டேஜஸ் செக் பண்ணுவோம். ஓகேவா, வோல்டேஜஸ் செக் பண்ணுறோம். 3.3 ஓகே, 5 வோல்ட்டு ஓகே, 5 வோல்ட் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4 வோல்ட்லாம் செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 1.5 ஓகே, 3.3 இந்த பஃபர் ஏசி வருது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 1.1 ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேனல் வோல்ட்டு இது ஆன் பண்ண பார்த்தா ஸ்டாண்ட் பை ரெடியூஸ் பண்ண பார்த்தா பேனல் வோல்ட் வரும். அது வராது. இப்போ மாஸ்ஃபெட்டுக்கு வோல்ட்டு வருது 19 வோல்ட்டு. எல்இடி டிரைவுக்கான வோல்ட் அது. யூஎஸ்பி வோல்ட்டு 5 வோல்ட்டு, அதுவும் நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம வந்து 4 வோல்ட்டு செக் பண்ணுறோம். 1.195 வருது. அடுத்தது ரேம் வோல்ட் செக் பண்ணுறோம். ரேம் வோல்ட்டு 0.6 தான் வருது. பாருங்கள், ரேமுக்கான வோல்ட் இது 0.6 தான் வருது. இந்த காயிலேருந்து இந்த பிஎஃப்ஐயாக போகும். பாருங்கள், ரேம் வோல்ட் இந்த காயில் தான். .6 அங்கே தான் அது பார்த்தீங்கன்னா அதாவது 0.6 ஓகேவா. மற்றபடி இந்த ஃபியூஸுக்கு வர வோல்ட் 3.3 அது வருது. அடுத்தது இந்த பிஎஃப்க்கு 3.3 வரும், அதுவும் வருது. இங்கே ஒரு 1.1 வரும், அதுவும் வருது. சரி, பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்கும், அதுவும் 3.3 காட்டும். ஓகேவா, அதுவும் காட்டுது. அப்போ எல்லாமே ஓகே. ரேம் வோல்ட்டு மட்டும் வரல நம்மளுக்கு. பாருங்கள், 0.6 காட்டுது. ஆக்சுவலாக வந்து இதில் 2 இது இருக்குது. ரேம் வோல்ட்டு ப்ராப்ளமாக இல்லை இன்டர்னலாக ரேமுடைய ஐசி உள்ளே தான் இது ரேம் இருக்கும். ஐசி உள்ள ரேம் ஷார்ட் ஆகுதா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ஏன்னா ஒரு பக் போர்டு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ஐசி உள்ளே தான் உங்களுக்கு வந்து ரேம், அந்த ரேம் தனியாக உங்களுக்கு வெளியே இருக்காது. ஓகேவா, அதுக்கான வோல்ட்டு வரல. 0.6 தான் காட்டுது. 1.5 வந்து 0.6 காட்டுது. இந்த ரேம் வோல்ட்டை வந்து இந்த டிசி ஐசி கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு சப்ளை வரதா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்ளை வந்து அதுக்கு சப்ளை வருது 5 வோல்ட்டு. ஓகே, இந்த பின் தான் உங்களுக்கு பாருங்கள் 5 வோல்ட்டு வருது. ஆனால் அதோடைய அவுட்புட் வந்து 0.6 தான் காட்டுது. என்னேபிள், இதுக்கு என்னேபிளும் வருது. என்னேபிள் வந்து இதுதான் என்னேபிள். த்ரீ 3.1 வோல்ட்டு என்னேபிள் வருது அதுக்கு, ஆனாலும் அவுட்புட் வரல. இதில் 2 சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து டிசி டு டிசி ஐசி போயிருக்கலாம், இன்னொன்று இன்டர்னல் ரேம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஓகேவா, நம்ம ஒரு பக் போர்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 1.5 வோல்ட்டு ஐசியை ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஐசியை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஐசி ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக ஒரு பக் போர்டு போட்டிருக்கேன். சரிங்களா, ஓகேவா. பார்த்தீங்கன்னா முன்னாடி நோட்டு இன்புட்டு, இதுக்கு கிரவுண்டு, அவுட்புட்டு இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஐசியை ரிமூவ் பண்ணிட்டேன். 1.5 வோல்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், 1.5 வோல்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, செட் ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த விஷயம் அடாப்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்.
ஆன் பண்ணுறேன். ஓகே தான், செட் ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா செட்டு ரெடி ஆகிடுச்சு. பேக் லைட்டும் வந்துடுச்சு இருந்தது. ஓகே, செட்டு ஓகே தான். பக் போர்டு போட்டு அந்த ஐசி தான் ஃபால்ட்டானு கன்ஃபார்ம் பண்ணோம். 1.5 வோல்ட் ரேமுக்கு ஒரு வோல்ட். இப்போ வந்து வேறு ஐசி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஐசி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேறு ஒரு ஸ்க்ராப் போர்டுலேருந்து எடுத்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலாக பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால தான் வேறு ஐசி ரீப்ளேஸ் பண்ணுவேன். சரிங்களா, இந்த ஐசி வேறு மாற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து மாற்றிட்டேன். இப்போ செட் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, செட்டு ஓகே. ஓகேவா, இது பக் போர்டு கன்ஃபார்ம் பண்ண தான், செக் பண்ண தான் போட்டு பார்த்தேன். இது ஸ்க்ராப் போர்ட்லேருந்து ஒரு ஐசி எடுத்து போட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Thanks for watching the video.